அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் புதிய ஆண்டின் 3ஆம் தேதி. இன்று தையிட்டி விகாரைக்கு எதிராக பொது அமைப்புகளாலும் அந்த காணிகளின் உரிமையாளர்களாலும் பல்கலைக்கழக மாணவர்களாலும் முன்னெடுக்கப்படும் அமைதி வழி போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் 2ஆம் தேதி புதாண்டின் 2ஆம் தேதி நயினாதீவு விகாரபதி அங்கே தையிட்டிக்கு சென்று அங்கே தன்னுடைய காணி, அதாவது புத்த விகாரை அமைப்பதற்கான காணி எது, பொதுமக்களுடைய காணி எது என்பதை விழாவாரியாக தெளிவுபடுத்தியிருந்தார். அது உண்மையிலேயே அவர் இந்த விகாரை பொதுமக்களினுடைய காணியில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். அப்போ உண்மையிலேயே அவர் மத சமத்துவத்தை பேணும் அடிப்படையில் அந்த கருத்தினையும், அதாவது மக்கள் இன நல்லிணக்கத்தை பேணுவதற்கான ஒரு அடிப்படையிலான கருத்தாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். என்றால் இன முரண்பாடுகள் இது போன்ற சம்பவங்கள் இப்படி சட்டவிரோதமான செயல்பாடுகளினால் தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டிற்கு மிகவும் ஆபத்தாக சென்று கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த இன முரண்பாடுகள், இன துவேஷங்கள் ஊடாக நாங்கள் பல அழிவுகளை சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் மக்கள் பெரும் அழிவை சந்தித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நாடும் பல பொருளாதார பிரச்சனைகளுக்கும் பல அழிவுகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றது. அதன் தாக்கம் இன்றும் ஓய்வதில்லை என்று தான் என்னால் சொல்ல முடியும். அதே போல் இப்போ இந்த நயினாதீவு விகாரபதியை இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய தமிழ் அமைப்புகளோ, தமிழ் அரசியல் கட்சிகளோ, தமிழ் அரசியல்வாதிகளோ அணுகி இந்த பிரச்சனையை என்ன வழியூடாக சுமூகமான முறையில் தீர்க்கணும் என்ற ஒரு நடைமுறையை இதுவரைக்கும் யாரும் கையாண்டார்களா என்பது சரியாக தெரியவில்லை. நினைக்கின்றேன் இன்று வரைக்கும் யாரும் அப்படியான ஒரு அணுகுமுறையை செய்யவில்லை என்பதுதான் போல் இருக்கின்றது. உண்மையிலேயே நிறைய பிரச்சனைகளை சில இணக்கப்பாடுகள் ஊடாக, சில விட்டு கொடுப்புகள் ஊடாக எங்களுடைய நாட்டில் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். சட்டத்தின் ஊடாகவும் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். அப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் என்ற ஒரு அணுகுமுறை தெரியாமல்தான் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும், தமிழ் அமைப்புகளும், தமிழ் அரசியல் கட்சிகளும், அதேபோல் தென்னிலங்கை சார்ந்தவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். தென்னிலங்கை சார்ந்தவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றது முக்கியமில்லை, இன்னும் வளர்க்கப்பட வேண்டும் என்பது தான் முக்கியம். அதே நோக்குடன் தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும், அதை எப்படி அந்த பிரச்சனைகளை நடக்க விடாமல் அடுத்த கட்டம் தொடர விடாமலுக்கு நிறுத்தணும் என்பது தொடர்பான ஒரு தூர நோக்கு சிந்தனைகள் இல்லாமலுக்கு தங்களுடைய அரசியல் நோக்கங்களை மையப்படுத்தியே பல விடயங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். அப்போ அதாவது இந்த நயினாதீவு விகாரபதியை அணுகி ஏற்கனவே அணுகியிருந்தால் கூட இன்று ஒரு சுமூகமான பிரச்சனையை, சுமூகமான தீர்வுக்கு நாங்கள் எட்டியிருக்கலாம் என்று என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே முழுக்க சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை தான். இருந்தாலும் இது அமைக்கப்பட்டு விட்டது. இதை என்ன வழியில் இந்த பிரச்சனையை தீர்க்கணும், அதற்குரிய நபர்களை நாங்கள் அணுகணும், இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க விடாமல் தடுக்கணும் என்ற ஒரு வழியைத்தான் நாங்கள் தேட வேணுமே தவிர, இப்போ இங்கே தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது, இன்று நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக பல இடங்களில் தமிழருடைய பாரம்பரிய இடங்கள் தொல்பொருள் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அப்போ நாங்கள் நடந்து முடிந்ததுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். நடக்க போகிறதை இது நிறுத்துவதற்காக போராடவில்லை, அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கவில்லை. இது மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் எங்களுடைய இனத்தை கொண்டு செல்லும் என்பதை இந்த தமிழ் தலைமைகள் சரியாக புரிந்து கொள்ள வேணும். தமிழ் தலைமைகள் என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இவர்கள் அந்த தலைமைக்குரிய தகமைகள் இவர்களிடம் இல்லை. அதை அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளவும் இல்லை. மக்களும் இவர்களை தமிழ் தலைமைகளாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்பதுதான் உண்மை.
இனிவரும் காலங்களில் இது போன்ற விஷயங்கள் இந்த தையிட்டி புத்த விகாரை பிரச்சனை வந்து என்ன விதமாக அணுகி அதை தீர்க்கணுமோ தீர்த்து கொண்டு, அதே நேரத்தில் இனி இது போன்ற விஷயங்கள் நடக்க விடாமலுக்கு ஏற்பட விடாமலுக்கு தொல்பொருள் திரைக்கணத்தாலேயோ அல்லது வேறு எந்த துறையினாலேயோ தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் காணிகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் ஆக்கிரமிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்தி ஒரு இணக்கப்படான ஒரு ஒப்பந்தங்களை இந்த அமைப்புகள் வந்து தமிழ் அரசியல் கட்சிகளோ தமிழ் அரசியல்வாதிகளோ முன்வந்து இதை வந்து செய்ய வேண்டுமென்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இதனூடாகத்தான் நாங்கள் ஒரு தீர்வினை எட்ட முடியுமே தவிர நாங்கள் வேறு எந்த வழியும் ஊடாக ஒரு தீர்வினையும் எட்ட முடியாது என்பது என்னுடைய கருத்து. சரியான முறையில் நயினாதீவு விகாரபதியை அணுகி அவர் ஊடாக பல பிரச்சனை இந்த தையிட்டி விகாரை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அது குறைந்தபட்சம் ஓரளவுக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயமாகவும் தெரிகின்றது. இதை அடுத்த கட்டத்துக்கு சட்ட ரீதியாகவும் மனிதாபிமான ரீதியாகவும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் சிங்கள மக்களுக்கு இது சார்ந்த விடயங்களை வந்து தெளிவாக விரிவுபடுத்தணும். அதற்கு நயினாதீவு விகாரபதியை நாடி அவர் ஊடாக சில விஷயங்களை கையாள வேண்டும் என்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே.